சார் வணக்கம். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. நீங்க நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ஆடி பறந்துருச்சு. நாளைக்கு முதல் ஆடி வெள்ளிக்கிழமை. அதோடு சேர்த்து பிரதோஷமும் வருது, அமாவாசை வருது, நிறைய விசேஷங்கள் இந்த மாதங்கள்ல வந்துட்டு இருக்குது. உங்களுடைய பார்வை மக்களுக்காக நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? வணக்கம். என் பேர் அருணாச்சலம், என் கணித ஜோதிடர். இப்போ இந்த ஆடி மாதம் மனிதர்கள், அதாவது இந்துக்கள் அப்படிங்கிறப்பவே சிறப்பான மாதம்னு சொல்லுவாங்க. இந்த சிறப்பான மாதத்துலேயே ஆடி அமாவாசை ரொம்ப சிறந்ததாக சொல்லுவாங்க. இந்த ஆடி அமாவாசை எல்லாருமே மாதம் அமாவாசைக்கு தர்ப்பணம் கொடுக்காதவரெல்லாம் கூட இந்த ஆடி அமாவாசைக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்க. இது ஏன் கொடுக்குறாங்கன்னா, கருடு சாஸ்திரத்தில் சொல்லிக்கிறாங்க. அதாவது ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் சரி, தாய் தந்தையரை இழந்தவர்கள் இந்த தர்ப்பணம் கொடுத்தால் அவர்களுக்கு நன்மை கிடைக்கும், அவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த எள்ளு அரிசி தண்ணி அந்த இதில் தர்ப்பணம் மூலியமாக கையில் வச்சு தர்ப்பணம் பண்ணையில் அவர்களுக்கு அதை அந்த தர்ப்பணம் பண்ணி முடிஞ்ச முற்போடு அவை சாந்தி அடைஞ்சு அவை ஆத்ம திருப்தியால் அவள் ஆசீர்வாதம் பண்ணுறப்போ தெய்வத்தை விட பல மடங்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு அந்த ஆத்ம சக்திக்கு உண்டு அப்படின்னு சொல்லி ஆன்மீக ஆராய்ச்சியில் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, நிறைய முன்னோர்களாக சொல்லியிருக்கிறாங்க. அதைத்தான் நாங்கள் இந்த வருகிற ஆடி அமாவாசை 19ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி பெசன் நகர் அஷ்டலட்சுமி கோயிலில் நாங்கள் இலவசமாக எல்லாருக்கும் எத்தனை பேர் வந்தாலும் சரி தர்ப்பணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நாங்கள் நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கோம். நிறைய பேர் எங்களுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாங்க மக்கள், நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் என்பது தான் இந்த எண்கணித ஜோதிடர் மூலியமாக நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். என்னுடைய பேர் அருணாச்சலம். என்னுடைய ஃபோன் நம்பர் 9940583546. இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி முன்பதிவு பண்ணுங்கள். நாங்கள் 6 to 10:30 மணிக்குள்ளே இந்த தர்ப்பணம் பண்ணுவோம். அதனால் நீங்கள் கண்டாயம் நீங்கள் இதில் கலந்துக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் படுத்த நான் வாழ்க வளமுடன் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். வாருங்கள் சார். இப்போ வருஷத்துல 12 அமாவாசை வருது. அந்த 12 அமாவாசைகள்ல ஆடி அமாவாசை என்பது எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது சார்? அதாவது மாதம் 12 மாதத்துல இந்த ஆடி அமாவாசை தான் ரொம்ப சிறப்பானது. எல்லா கோயிலையுமே இந்த ஆடி மாதம் தான் கூழ் ஊற்றுவாங்க. எல்லா கோயிலையுமே இந்த ஆடி மாதம் குடமுழுக்கு இந்த மாதிரி விசேஷங்கள் எல்லாமே பண்ணுவாங்க. அதிகமாக ஏன் பண்ணுறாங்கன்னு சொன்னால், இது பத்தியம் இருந்து பண்ணுவாங்க. பத்தியம்னா சாப்பிடாம விரதம் இருந்து ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க. அப்போ என்னென்னா அவங்களுக்கு அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அது நிறைய பேருக்கு ஐதீகம் கிடைக்கும். முறையாக பண்ணாதவங்களுக்கு அந்த இது கிடைக்காது. இந்த ஆடி மாதத்தை சிறப்பான மாதம்னா இந்துக்கள் எல்லாமே வழிபடுறது இந்த ஆடி மாதம் மட்டும்தான். ஆடி மாதம் கூழ் ஊத்துறாங்கல்ல சார், அதோட சிறப்பு என்ன? ஏன் கூழ் மட்டும் ஊற்றணும்? அதாவது கூழ் ஊத்துறாங்கன்னு சொன்னால் அம்மனுக்கு அதுதான் உகந்தது. சிவனுக்கு போய் ஊற்ற மாட்டாங்க, பிரம்மாவுக்கு ஊற்ற மாட்டாங்க, விநாயகருக்கு ஊற்ற மாட்டாங்க. ஏன் அம்மனுக்கு ஊத்துறாங்கன்னு சொன்னால், அவங்க தான் வேப்பலைக்காரி. அந்த வேப்பலையில ஒரு மகத்துவம் இருக்கு. கூழ் வெறுமனையா ஊற்றவே மாட்டாங்க. நீங்க கூழ் காய்ச்சல் கூட பாருங்க, அம்மன் கிட்ட இருந்து பறிச்சு கூட ஒரு வேப்பந்தலை கூட உள்ள போட்டு ஒரு அலாசி அப்புறம் தான் கூழே ஊற்றுவாங்க. அப்போ அந்த கூழ் குடிக்கிறப்ப உங்களுக்கு என்ன ஆயிடும்னா, அம்மனுடைய ஆசீர்வாதம் கிடைச்சி உடம்புல சில வியாதிகள்லாம் கூட குணமாயிக்கிறதுன்னு நான் நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். அதனால தான் அந்த அம்மனுக்கு அந்த கூழ் ஊற்றுறாங்க. இந்த கூழ் சில மூலிகைகளை போடுறாங்க. ஆனா என்ன மூலிகைன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது, அந்த பூசாரிக்கு மட்டும்தான் தெரியும். நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த சிறுதானியங்கள் தான் தெரியும், கம்பு அதில் தானே ஊற்றுவாங்க. ஆமா, அதாவது என்னன்னா, ஏன் கூழ் ஊத்துறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே இது பண்ணுவாங்க. ஆனா அந்த கூழுல தான் அந்த மகத்துவம் இருக்கு. அது இல்லாமடிக்கு அந்த முருங்கைக்கீரையை சேர்த்து ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, முருங்கைக்கீரைக்கும் அந்த கூழுக்கும் உள்ள காம்பினேஷனே மனிதன் விரும்பி சாப்பிடுவான். விரும்பி சாப்பிட்ட பின்னாடி அவன் உடம்பு சுத்தி ஆகும். அந்த கூழ் விரும்பி நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அந்த முருங்கைக்கீரை கிடைக்கிறப்ப சரி 2 ரூபா சாப்பிடலாம் அப்படின்னு சாப்பிடுவாங்க. அப்போ சாப்பிட்றப்போ உடம்பு
கலோரியம் வந்து அதிகமாக வந்து உள்ள வந்து சரியாமல் இதெல்லாம் இருக்கிறப்போ வந்து இந்த கூழை நல்லா ஒரு சொப்பு நல்லா குடிச்சாங்கன்னா 2 மணி நேரத்தில் உடம்பு வந்து வாஷ் பண்ணிடும். எவ்வளவு கட்டுடம்புக்காரராக இருந்தாலும் சரி உடம்ப உடைச்சு எல்லா மோசம் வழி வெளியில் வந்துடுறதுனால உடம்பு ஃப்ரீ ஆயிடும். அவன் என்ன அப்படியே ஒரு சுகமாக ஒரு அவளுக்கு ஒரு ஃபீல் வரும். புரியுங்களா? இதை வந்து முன்னோர்கள் வந்து என்ன பண்ணான்னு சொன்னால் கூழு குடிங்க வீட்டுக்கு போய் எப்படின்னா யாரும் கூழ்லாம் சாப்பிட போனாங்க. இப்போ வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து ஸ்பீடாக விட்டு புரியுங்களா இன்னைக்கு பண்ணி அப்படியே எண்ணெயில் போட்டு அப்படியே வறுத்து பாதி வெந்து பாதி அதை சாப்பிட்டு நோய் வந்து நிறையா பேர் வராங்க. அந்த காலத்துல வந்து காலையில் எந்திரிச்சு ஒரு 5 கரண்டி களி அப்படியே கரைச்சி பச்சை மிளகாய் வெங்காயம் கரைச்சி குடிக்கிறோம். உடம்பு வந்து நல்லா இருந்துச்சு. 15 பிள்ளை 20 பிள்ளைலாம் பெற்றாங்க. இப்போ வந்து துரிதமான உணவையெல்லாம் சித்தட்டு சிக்கன் எல்லாம் சாப்பிட்டு போட்டு ஒரு பிள்ளை பார்க்க முடியாதபடிக்கு இந்த மாதிரி கருத்தரிப்பு ஆஸ்பத்திரி, குழந்தை இல்லாமல் ஆஸ்பத்திரி, குழந்தைகளுக்கு ஆஸ்பத்திரி போய் யூடியூப்லாம் குழந்தை வைத்துக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இப்போ இருக்கிற சாப்பாடு. அதனால வந்து நம்ம வந்து சொல்லலாம், ஆனால் மக்கள் திருந்த மாட்டாங்க. திருந்துற அளவுக்கு அவங்களுக்கு வந்து அதிகமாக படிச்சுட்டாங்க. படித்ததுனால அவங்களுக்கு வந்து என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுதான். சீக்கு வந்தாலுமே இதனாலதான் சீக்கு வந்ததுன்னு அவங்களுக்கே தெரியாது. எனக்கு சீக்கு வந்துருச்சு, அதே மாதிரி போய் ஒரு சித்த வைத்தியத்தில் போய் ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாயில் மருந்து வாங்கி சாப்பிட்டா நல்லா போயிடும், பியூர் ஆயிரும். நிறைய பேருக்கு பியூர் ஆயிரும். ஆனா அவங்க காசு இருக்குங்கிற திமிரில் என்ன ஒன்று தெரியுமா, உடனே போவாங்க. அவன் ஒரு 10 லட்சம் 20 லட்சம் பில்லை போடுவான், ஒரு அறுப்பு அறுத்துருவான். அது சும்மா ஒண்ணுமே இல்லைன்னா கூட அதை எடுத்து போட்டு அப்படி தைச்சுட்டு போட்டு ஒரு 20 லட்சம் பில்லு போட்டுருவான். இந்த மாதிரி ஒரு 100 பேருக்கு அறுத்து பில்லு போட்டோன்னா அவன் கட்டண பில்டிங் கில்டிங்ல காசு ஆகி போயிடும். அதனால வந்து அவங்க அதை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அவங்கள வந்து படித்த பீப்புள்ஸ் வந்து திருத்தவே முடியாது. திருத்தல் இந்த ஜென்மம் 7 ஜென்மம் ஆனாலும் திருத்த முடியாது. இப்போ எனக்கு ஒரு நண்பர் அம்பிகாவதி அட்வொகேட் வக்கீல், அவருக்கு வந்து ஹார்ட்ல வந்து சும்மா ஒரு சின்ன ஒரு பெயின் தான். அவர் ஒரு பயங்கரமான சித்த வைத்தியரும் கூட. சித்த வைத்தியம் அவரே மருந்து அவரே ஷாப் போட்டுக்கிட்டு நல்லா தான் இருந்தார். வீட்டில் ஃபேமிலி எல்லாமே சேர்ந்துக்கிட்டு நீ காசு வந்து செலவு பண்ணாதபடிக்கு நீ இதை பண்ணிட்டு இருக்க, நீ ஆஸ்பத்திரி வந்து வா அப்படின்னு வா என்றே கூட்டி கொண்டு போய் இப்போ ஆப்ரேஷன் பண்ணி படுக்க வச்சிருக்காங்க. அதாவது ஒண்ணுமே இல்லாத பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி நம்பி போய் இது பண்றாங்க. அவர் அங்கிருந்து வீடியோ போடுறாரு, என்ன சொல்லி கேட்கல, குழந்தை படுக்க வச்சுட்டாங்க, அறுத்துட்டாங்க அப்படின்னாங்க. அதனால வந்து இந்த படிச்ச பீப்புள் வந்து காசு செலவு பண்ணணும். ஒரு வைத்தியம் வந்தா இப்போ வந்து அறிவியல் பூர்வமாகவும் இருக்கிறாங்க, ஆன்மீக பூர்வமாகவும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த வைத்தியத்துக்கு இவ்வளவு செலவு பண்ணணும், இந்த வைத்தியத்துக்கு அவங்க இதான் பண்ணுவாங்க, அவங்க தான் அறுப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த மனசுல வந்து ஆழமா பட்டுருச்சு. அதனால திருத்த முடியாது. திருத்தறது நம்ம வேலையும் கிடையாது. அதனால வந்து நம்ம வழியில போவோம். ஆன்மீக லைன்ல நம்ம அப்படியே அடியேற்றி வச்சுக்கிட்டு நம்மளால முடிந்த நம்மளை தேடி வர்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு போயிட்டே இருப்போம். ஆடி மாதம் பாத்தீங்கன்னா கருவாட்டு குழம்பு வச்சுதான் நீங்க சொன்ன மாதிரி முருங்கைக்கீரை பொரியல், கருவாட்டு குழம்பு கூழோட சேர்த்து தான் கொடுக்குறாங்க. ஏன் அப்படி? ஆடி மாசம் அப்படிங்கிறதுக்காக இல்ல, மனிதனுக்கு வந்து தெய்வ பக்தி வேணும். இந்த தெய்வ பக்தி இருந்தா அவன் ஆத்மா சுத்தமா இருக்கும். அப்ப ஒரு பயத்தை கொடுத்துட்டாங்க. அந்த பயம் தான் இவனை வந்து சாமியை ஆன்மீகமே கும்பிட வைக்கும். பயம் இல்லைன்னு வச்சுக்குவேன், இந்த 1 மாசம் வந்து அவன் மறுபடியும் அதே 11 மாசம் செஞ்ச தப்பத்தான் செஞ்சுக்கிட்டு இருப்பான். புரியுங்களா? அப்ப தெய்வ பக்தி இல்லாம போயிடும் இல்லையா? இப்ப இந்த 1 மாசம் கடும் பக்தியுமா இருக்கிறவங்க எல்லாமே அடுத்தது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஆத்ம திருப்தியில அவங்களுடைய இதுக்கே வந்து நல்லா இருக்கு, நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு எண்ணமே அவங்க நல்லா இருக்கு வைக்கும். இதுதான் ஆன்மீகம். ஒவ்வொரு மனுஷனுக்கு வந்து யாரு பலம் உள்ளவ அப்படின்னா அவங்க ஆத்மா சக்தி தான். அந்த ஆத்மா சக்தி என்ன சொல்லுதோ அதைத்தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. தப்பான விஷயம் எடுக்கிறது வந்து ஆத்மா சக்தி வந்து இது தப்புன்னு சொன்னாலும் கேட்க மாட்டான். அவன் மனசுல ஆத்ம சக்தி என்ன கேட்கறது, தப்ப கூட சரின்னு சொல்லி தான் பண்ணுவான். இதனாலதான் அடிதடி வெட்டு குத்து இதெல்லாம் போறது இல்லைங்களா? இப்போ நம்ம ஆத்ம சக்தியில என்ன நினைக்கிறோமோ என்ன செய்யறோமோ அதுதான் மனிதன், ஒவ்வொரு மனிதனும் செஞ்சுட்டு இருக்கான். பிளஸ் அதாவது அந்த கருவாட்டு குழம்பு நான் கேட்க வந்தது, மாரியம்மனுக்கு கருவாட்டு குழம்பு வச்சு கூழ் ஊத்துறாங்க. நாம வந்து ஆன்மீகம் அப்படின்னாலே வந்து இந்த அசைவத்தை வந்து நம்ம தவிர்த்துருவோம் இல்லையா? ஏன் சில தெய்வங்களுக்கு மட்டும் ஏன் நான்வெஜ் படைக்கிறாங்க? அது வந்து காளி அம்மன், மாகாளி அம்மன், இவங்களுக்கெல்லாம் வந்து அது ஒரு படையல். கருவாடுங்கிறது ஒரு படையல், முருங்கைங்கிறது ஒரு படையல்,
கூழுங்கிறது ஒரு படையல். இது படையலா வந்து அவியலுக்கு படைச்சது தான் மக்கள் சாப்பிடுவாங்க. இல்ல அதுதான் தெய்வங்களுக்கு ஏன் படைக்கணும்னு நான் கேக்குறேன். இல்ல அவை வந்து எல்லா தெய்வங்களும் சாப்பிடுறது இல்ல, எல்லா ஒக்கரமா இருக்கிற தெய்வங்கள் ஒரு 3-4 தெய்வங்களுக்கு வந்து கருவாடு படைப்பாங்க. காளி, மகாளி, இந்த மாதிரி கருங்காலி, இந்த ஒரு 4 தெய்வத்துக்கு மட்டும்தான் கருவாடு படைப்பாங்க. எல்லா தெய்வத்துக்கும் படைக்க மாட்டாங்க. அது மாதிரி சாமிகளுக்கு ஆடு வெட்டி பொங்க வைக்கிறாங்க இல்லையா, அது ஒரு பலியிடம். அதாவது தசமபாகனம். தசமபாகனம் சொன்னா உங்களுடைய வேண்டுதல். தாயே இந்த காரியம் நடந்து போச்சுன்னா நான் உனக்கு கோழி வெட்டுறமா, எப்படியாவது உயிரை காப்பாத்தி கொடுத்தோம்னா அந்த உயிர் பொழைச்சிருச்சுன்னா உடனே ஒரு கோழியை வெட்டுவாங்க. அது லஞ்சம் கொடுக்குற மாதிரி, அது லஞ்சம் கொடுக்குற மாதிரி தான். சாமிக்கு லஞ்சம் கொடுக்கறதுன்னா நம்ம பேச்சுல வந்து அப்படித்தான். அது குலதெய்வமா இருக்கு, அவைகளுக்கு பாதுகாத்து கொடுத்துரும். எனக்கு தெரியும் எத்தனையோ பேர் வந்து சாவ கடந்தவையில வந்து வேண்டுதல் பண்ணி ஒரு 5 ரூபாய் எடுத்து துணியில முடிஞ்சு, வெள்ளை துணி மஞ்சள் வச்சு முடிஞ்சு கட்டிடுவாங்க. அந்த உயிர் பொழைச்சி வந்த முற்போட்டு உடனே கோயிலுக்கு எல்லாம் சொந்த பந்தம் எல்லாத்தையும் அழைச்சி கொண்டு போய் அந்த வேண்டுதல் நிறைவேற்றி அவை கூட நல்லா இருக்கும் சார். அதுவும் வந்து ஆடு, மாடு, கோழி இதெல்லாம் வந்து ஒரு உயிர் தானே சார். உயிருக்காக வந்து இந்துல வந்து மாடு எருமையில வெட்டவே மாட்டாங்க. இந்து இதுல வந்து அது பாவம் தானே சார். அது பாவம் நான் கேட்கிறேன். பாவம் சார். ஒரு உயிர் எடுக்கிறதுக்கு ஒரு உயிர் கொடுத்தா தானே வேலைக்கு ஆகும். மனிதனுக்காக நீங்க மத்த உயிரினங்களாம் கொல்லுவது பாவம் கிடையாது. அது வந்து என்னன்னா மனிதன் சாப்பிடுறதுக்காக தான் படைச்சதா தெரிஞ்சு அது வாழ்றதுக்காக படைக்கல. ஆனா நமக்கு முன்னாடியே வந்த ஜீவராசிகள் அதெல்லாம் ஜீவராசியில இருந்தாலுமே அது மனிதனுக்காக படைச்சது தானே. ஒரு மிருகத்தை எதுக்கு அடிச்சு சாப்பிடுது? ஒரு மிருகத்தை இன்னொரு மிருகம் படைச்சதுனால அதுக்கு அது இரையாகுது. அப்ப எல்லா மிருகம் வந்து மனிதனுக்கு இரையாகுது. புரியுதா? நம்ம சாப்பிடக்கூடிய மிருகம்ல நம்ம வளர்த்தி நம்மளே தான் சாப்பிடுறோம். அது எதுக்கு? மனிதன் சாப்பிடுறதுக்காக படைச்சது. மனிதன் சாப்பிடுவோம். இதுக்கு தசமும் பாகமா என்ன சொன்னா ஒரு உயிருக்கு ஒரு உயிர். இப்போ மனிதன் உயிரை காப்பாத்துறதுக்காக ஒரு ஆடு, கோழி இந்த மாதிரி ஒரு வந்து வேண்டுதல் விடுவாங்க. வேண்டுதல் விடுத்து வளர்த்தி அதை பொங்க வச்சு தகம் பாகமா கொடுப்பாங்க. இதுதான் வந்து இந்துவினுடைய தர்மம். இறைவனுக்கு என்ன தேவை இருக்கு சார்? இறைவனுக்கு வந்து மனிதனுடைய ஆத்மா. இறைவன் கேட்கிறாரா அந்த மாதிரி பலி கொடுங்க? இறைவன் கேட்கிறாரா? இறைவன் கேட்கல, மனிதனுடைய ஆத்ம திருப்திக்காகத்தான் பண்றேன். இறைவன் வந்து எனக்கு வெளியே விட்டு கொடு அப்படின்லாம் கேட்கல. என்னுடைய ஆத்மாவை காப்பாத்து, உனக்கு ஒரு பலிகீடா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பலிகீடா தான் கொடுக்குறேன். அது அவர் காப்பாற்றப்பட்ட விட்டாம அந்த பலி பண்ணி நிவர்த்தி பண்றாங்க. அதையும் பண்ணி சாமிக்கு படைக்கிறன்னு பேர்ல இவையாத சிந்திக்கிறாங்க. உங்களுக்கு அதுல ஈடுபாடு இருக்குதா? ஆமா, நாங்களே வெட்டி இருக்கோம்ல. நாங்க 2 கடா 3 கடா வாங்கி வெட்டி இருக்கிறோம். இப்போ எனக்கு வந்து உயிருக்கு வந்து ரொம்ப சீரியஸான கட்டம். சரி, ரொம்ப சீரியஸான கட்டத்தில் எங்க அம்மா வந்து வெள்ளியங்கிரி சாமின்னு ஒரு சாமி மிகவும் பிரசித்தி பெற்றவர். சென்னிமலை பக்கத்தால இருக்கு. சென்னிமலை சிவன் கோயில் பக்கத்தால இருக்கு. சரி, சரின்னு சொல்லி போட்டு போய் 2 கடா வாங்கி, பெரிய கடா ஒரு 40 கிலோ கிட்டத்தட்ட ஒரு 2 கடா வாங்கி அங்கே போய் வெட்டி இது பண்ணி தரிசனம் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு வந்தோம். அங்கெல்லாம் வந்து தண்ணி குடிச்சிட்டு சாமி வீட்டுல சண்டை கட்டிக்குவாங்க, மறுபடி ஒன்று சேர்ந்துக்குவாங்க. இதெல்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி எனக்கு நான் 3 மட்டும் தகம் பலி கொடுத்துருக்கேன். 3 மட்டுமே உயிருக்கு ஆபத்தா இருந்து அந்த மாதிரி கொடுத்து அதெல்லாம் நான் எனக்கு காப்பாற்றி விட்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரு தான் நான் இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கிறது. காரணம் அது ஒரு காரணம். நான் நம்புறேன். யார் நம்புறாங்களோ நம்மள எனக்கு தெரியாது. ஒரு நம்பிக்கை வந்து வீணாக்க வேண்டாம். ஆமா, நீங்க என் கணித ஜோதிடர். உங்களுடைய வாழ்க்கை வந்து நீங்க கணிச்சிருக்கீங்களா? நீங்க பிறந்த தேதி வச்சு இல்ல என் கணித இப்படி எல்லாம் ஆக்சிடென்ட் ஆகும், இப்படி எல்லாம் என்னோட நிலை மாறும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்க? ஆமா, நான் வந்து தியானம் இருப்பேன். நான் வந்து ஆமா சிவதயானம் இருப்பேன். எனக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகுறதுக்கு முன்னாடி நான் டெத் ஆகுற மாதிரி நான் தியானத்துல பார்த்தேன். கனவுல பாத்தீங்க? ஆமா, கனவு இல்ல, தியானம் கனவு கிடையாது. ஆமா, நான் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்க பார்த்தேன். ஏன்னா ஒரு 4 பேர் பாடையில் கட்டி தூக்கிட்டு போற மாதிரி எல்லாம் அழுதுட்டு எல்லாம் போயிட்டு இருக்கிற மாதிரி பார்த்தேன். என்னடா பிரச்சனை ஆகி போச்சு, நம்மளுக்கு நேரம் சரியில்லை, நம்மளுக்கு பிரச்சனை பெருசா ஆக போகுது அப்படின்னு சொல்லி போட்டு மறுபடியும் தியானம் பண்ணல. என்னை பரிகாரம் பண்ண சொல்லி வந்துச்சு. இந்தந்த பரிகாரம்லாம் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் 3 என் ஃப்ரெண்டுகள்லாம் வர சொல்லி ஒரு 3 பேர் லேடிஸ் கொண்டு வந்து அவை ஆத்ம சக்தியில நான் இங்கேயே வந்து அந்த பரிகாரங்கள் எல்லாம் நானே பண்ணிக்கிட்டேன். அவையிலெல்லாம் வச்சு அவை ஆத்ம சக்தியில வந்து ஒரு தெய்வத்துக்கு வந்து என்ன பண்ணணுமே,
ஒரு தெய்வத்துக்குன்னா பூவு சந்தனம் இது எல்லாம் அதே மாதிரி எனக்கு அபிஷேகம் பண்ண வச்சு 3 சக்தி முச்சக்தி 3 சக்தியில வந்து எனக்கு திருநீர் சந்தனம் பூவு இதெல்லாம் போட்டு எனக்கு வந்து அர்ச்சனை பண்ற மாதிரி நான் சொல்ற மந்திரத்தை அவி திருப்பி சொல்லி அந்த மந்திரத்தை சொல்லி எல்லாமே பண்ணி இது வந்து சிவன் கோயில் போய் ஒரு இது பண்ண ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒன்று பண்ணிட்டு இதெல்லாம் வந்தேன். அதுக்கப்புறமும் நான் குறிப்பிட்ட அந்த நாளில் கரெக்டாக வந்து பைக்கில் ஒரு மணி நேரம் ஜாலியாக பைக்கை 2 பேர் சுற்றி வந்துட்டு பைக் விட்டு நிப்பாட்டுறப்போ கால் சிலிப்பாய் கீழே விழுந்ததுதான். அதுக்கு முன்னாடி 12 அடியில் இருந்து எட்டி குச்சி கீழே விழுந்திருக்கேன். சைக்கிளில் ஆக்சிடென்ட் ஆகி ஆகாயத்தில் பறந்தெல்லாம் போய் கீழே விழுந்துருக்கேன். ஒரு துளி கூட அடி வரல. ஆனா கீழே விழுந்து பேருக்கும் கீழே விழுந்துதான் இடுப்புல அடி விட்டு நடக்க முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. தலைக்கு வந்து தலைப்பாவோடு போச்சுன்னு சொல்ல முடியும், வேற ஒண்ணு கிடையாது. தியானம் எந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு முக்கியத்துவம்